ஆனால் சம்பளம் எதிர்பார்த்தோ கொடுப்பனவு எதிர்பார்த்தோ நான் இங்கே வர இல்லை. இங்கே வந்த பிறகுதான் அது வேலையல்ல ஒரு சேவை என்று சொல்கிறேன். இருக்கிற பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் தொடக்கத்தில் பென்சில் பிடிச்சி எழுத தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு சாதாரண ஸ்கூலில் போய் படிக்கக்கூடிய டேலண்டில் இருக்குது. ஆனால் எங்களுடைய ஸ்கூல் சின்னனாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அந்த பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்று அந்த பிள்ளை சமுதாயத்தில் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். கிழமையில் ஒருக்கா போய் அந்த பிள்ளைகளை வீடுகளில் போய் நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நாங்கள் உதவிகள் செய்து விட்டு வர்றது. மற்ற பிள்ளைகளை வந்து நாங்கள் மற்ற பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் பராமரிக்கிறோம். திட்டம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் பிள்ளைகளை நாங்கள் எங்களால் முயன்ற அளவுக்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு இருக்கிறோம். அது எங்களுடைய திட்டம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே ஒரு சொந்த கட்டிடம் இல்லை. ஸ்கூல் வந்து ஒரு காசோட வளவில் இருக்குது. எங்களுக்கு சுதந்திரமாக சில காரியங்களை வந்து எங்களால் செய்ய முடியாது. ஸ்கூலுன்றது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம், நிரந்தரமான ஒரு காரியம். எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு கட்டிடம்